கர்த்தர் நம்மை பார்க்கிற தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? தேவன் நம்மோடு கூட பேசுகிறவர். நாம் ஜெபிக்கிறவைகளை, நாம் ஆராதிக்கிறவைகளை அவர் கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு அது நிமித்தம் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இந்த நாளில் கூட நம்ம ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய இருதயத்தை திருப்பமாக வேதாகமத்திலிருந்து 2 வேத வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 118ஆம் சங்கீதம் 22வது வசனமும், அதனைத் தொடர்ந்து அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 11வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து நிறுத்தி நிதானமாய் வாசிக்க போகிறோம். 118ஆம் சங்கீதம் 22வது வசனம். போருங்க, எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. 2 வசனத்தை நம்ம வாசிக்க போறோம், சரிங்களா? 118ஆம் சங்கீதம் 22வது வசனம், அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 11வது வசனம். 2 பக்கம் எடுத்து வச்சுக்கோங்க. சேர்ந்து நிறுத்தி நிதானமாய் அவரவருக்கு புரியும்படியாக நம்ம வாசிக்க போயிடும். வாசிக்கலாமா? ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. அப்போஸ்தலர் 4:11. வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமாக. தேவனாய் கர்த்தர் இந்த நாட்களை நம்மோடு கூட இடைப்படும்படியாக, தேவ சித்தம் இந்த வார்த்தையின் மூலமாக நமக்கு வெளிப்படும்படியாக, தேவன் கிருபை பாராட்டும்படியாக நம்ம கண்கள் மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரங்க தாவே, நன்றியோடு துதிக்கிறோம். தேவனை நாங்கள் உம்முடைய சமூகத்திலுமே பாடி ஆராதிக்க, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த, உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் பாராட்டின எல்லா தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனை ஸ்தோத்திரிக்கிறோம். அன்றைய அப்பா ஸ்தோத்திரம். நாங்கள் தியானிக்க போகிற இந்த வார்த்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். கேட்கிற செவிப்பறையையும் கீழ்ப்படிதலுள்ள இருதயத்தையும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தையும் விசுவாசித்து எங்களுடைய வாழ்க்கையை அபியாசப்படுத்தும் கிருபைகளையும் தந்து நீர் எங்களுக்கு எங்களை பலப்படுத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய சத்திய வசனத்திலே நீர் எங்களை வழிநடத்தும். உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. 118ஆம் சங்கீதம் 22வது வசனமும் அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 11வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, அங்கே வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானார் என்று சொல்லி நம்ம வேத வசனத்தை வாசிக்கிறோம். இன்றைய தியானத்திற்கு என்று சொல்லி இந்த வசனத்தை நம்ம மையமாக எடுத்து வைத்திருக்கிறோம். இந்த 118ஆம் சங்கீதத்திலிருந்து தான் நாம் இன்றைக்கு உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள போகிறேன். அல்லேலூயா. இங்கே 118ஆம் சங்கீதம் எல்லாருக்கும் ஒரு பழக்கப்பட்டதான ஒரு வேத பகுதி. சங்கீதங்களிலே நன்றி செலுத்தும் சங்கீதங்களாக, இங்கே தேவனை துதிக்கும் சங்கீதமாக இந்த 118ஆம் சங்கீதத்தோடு முடிவடைகிறதை நாம் பார்க்க முடியும். அதாவது வேதத்தினுடைய இறையலாளர்கள் சொல்லும் பொழுதும் அல்லேலுயா என்கிறதான சங்கீதத்தின் கடைசி சங்கீதமாக இந்த சங்கீதம் முடிவடைகிறதை நாம் பார்க்க முடியும். மொத்தம் இதில் 29 வசனங்கள் இருக்கிறது. இந்த சங்கீதம் எப்பொழுது எழுதப்பட்டது, யாரால் எழுதப்பட்டது என்கிறதான யூகம் அங்கே ஓடிக்கொண்டு இருந்ததுனால அங்கே பெயர்கள் போடப்படவில்லை. பொதுவாக ஏராளமான சங்கீதங்களை எழுதியவர் யார் என்று சொல்லும் பொழுது உடனடியாக நம்ம சொல்லிவிடுவோம். யார் சொல்லுவோம்? தாவீது ராஜா எழுதினார் என்று சொல்லி நம்ம சொல்லுகிறோம். கிட்டத்தட்ட 73க்கும் அதிகமான சங்கீதங்களை தாவீது அரசன் எழுதியிருக்கிறார் என்று சொல்லி இந்த சங்கீதங்களிலே நம்ம வாசிக்க முடியும். அதனை தொடர்ந்து பார்க்கும் பொழுது அங்கே சாலமோன் 10 சங்கீதங்களுக்கு அதிகமாக எழுதியிருக்கிறார். அதற்கு அதிகமாக எழுதினவர் என்று சொல்லும் பொழுது ஆசாபின் சங்கீதங்கள் என்று சொல்லப்படுகிறது. இப்படியாக அதாவது இப்படி அங்கே சங்கீதத்தை எழுதினவர்கள் வரிசையிலே நம்ம இன்னும் சிலரை நம்ம பார்க்க முடியும். ஆனால் இந்த சங்கீதத்தை நம்ம பார்க்கும் பொழுது கடைசியாக அல்லேலுயா என்கிற சங்கீதத்தினுடைய கடைசி சங்கீதமாக தான் இந்த சங்கீதம் முடிவடைகிறதை பார்க்கிறோம். வரலாற்று இறையியலாளர்கள் இந்த சங்கீதத்தை குறித்து பின்னணியத்தை சொல்லுவது என்னவென்று சொன்னால், இஸ்ரவேலின் ராஜாவாகிய தாவீது தன்னுடைய தேசத்திற்கு அந்த கர்த்தருடைய உடன்படிக்கை பற்றியை சுமந்து கொண்டு வரும் பொழுது பாடின சங்கீதமாக இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் கூறுகிறதை நாம் அறிந்து கொள்ளலாம். ஆனாலும் அது ஒருவேளை அப்படிப்பட்டதாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்க்கும் பொழுது
இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய ராப்போஜன விருந்திலே இந்த சங்கீத பகுதியை அவர் வாசித்தார் என்று சொல்லி குறிப்புகள் சொல்லுகிறதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த 118ஆம் சங்கீதம் ஒரு மனிதன் நெருக்கப்பட்ட காலங்களிலிருந்து, நெருக்கப்பட்ட சூழ்நிலையிலிருந்து தேவன் எவ்விதமாக விடுவித்த பிற்பாடு அவர் எவ்விதமாக தேவனுக்கு நன்றி செலுத்தி அங்கே தேவனை மகிமைப்படுத்தி எழுதியிருக்கிறார் என்பதின் முழு உருவாக்கமாக தான் இந்த 118ஆம் சங்கீதம் இங்கே வடிவமைக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். இறுதியாக இயேசு கிறிஸ்துவும் அங்கே மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தின் பின்பகுதியை வாசிக்கும் பொழுது இறுதியாக ஒரு பாட்டை பாடினார்கள். ராபோஜன விருந்து முடிகிற வேளையிலே பாட்டை பாடினார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து இறுதியாக பாடின பாடல் இந்த 118ஆம் சங்கீதத்திலிருந்து தான் பாடப்பட்டது என்று சொல்லி குறிப்புகள் நமக்கு எடுத்துரைக்கிறதை நாம் காணலாம். ஆனாலும் இன்றைக்கு இதனுடைய காரியம் இதுல 118ஆம் சங்கீதத்தில் இயேசு கிறிஸ்துவை மையமாக வைத்து ஒரு தீர்க்க தரிசனமாக எழுதி வைத்திருக்கிறதான காரியங்களை நாம் பார்க்க முடியும். மொத்தம் இதுல எத்தனை வசனங்கள் இருக்குது சொல்லுங்க பார்ப்போம். எத்தனை வசனங்கள் இருக்குது? எத்தனை வசனம் தான் நமக்கு என்ன, நீங்க பார்த்து சொல்லுங்க அப்படின்றீங்களா? எத்தனை வசனங்கள் இருக்குது சத்தமா சொல்லுங்களேன். 29 வசனங்கள் இருக்குது. அப்ப பாருங்க, இதை ஒவ்வொருவரும் அவரவருடைய வசதிக்கேற்றார் போல பிரித்துக் கொள்வது அவரவருடைய வழக்கம். அப்ப பாருங்க, இதுல நான் எத்தனை பகுதியா பிரிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா 5 பகுதியாக இந்த பகுதியை இந்த சங்கீதத்தை நான் பிரித்திருக்கிறேன். எத்தனை பகுதியா பிரிச்சிருக்கிறோம்? 5 பகுதியாக. இதுல பார்க்கும் பொழுது 1 to 4 வசனங்கள் அது தேவன் விடுவித்ததான விடுதலையாளர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அழைப்பு. நான் யாரை துதிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன் என்கிறதான ஒரு அறிமுகம் அங்கே குறிப்பிடப்படுகிறதை பார்க்க முடிகிறது. அடுத்து பார்க்கும் பொழுது 5 to 18 வசனங்கள் அங்கே தங்களுடைய விசுவாசத்தின் வெளிப்பாடாக, அவர்கள் தேவன் மீது வைத்த நம்பிக்கையின் வெளிப்பாடாக தேவனை புகழ்ந்து துதிக்கக்கூடியதான ஒரு அனுபவம் இருதயத்தின் வெளிப்பாடாக வெளியே எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். அடுத்து 19வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் வாசிப்போம் என்று சொன்னால், தெய்வீக வீட்டில் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்கிறதான ஒரு அழைப்பு அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். இந்த தெய்வீக ரட்சிப்பின் அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடியதான ஒரு சூழல் அங்கே வெளிப்படுகிறதை பார்க்க முடியும். அடுத்து 22 to 27வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே தேவனுக்கு என்று சொல்லி நன்றி பலி செலுத்தப்படுகிறது. அதாவது பாவ நிவாரண பலி செலுத்தப்படுகிற ஒரு சூழல். அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்துவும் தன்னை குற்ற நிவாரண பலியாக கல்வாரி சிலுவையிலே ஒப்புக் கொடுக்கக்கூடியதான தீர்க்க தரிசன வசனங்களும் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். இறுதியாக 28, 29 வாசிக்கும் பொழுது தேவன் ஒருவர் மாத்திரமே என் கடவுள் என்று சொல்லி அவர் கிறிஸ்துவை மையப்படுத்தி, கிறிஸ்துதான் உலகத்தின் இரட்சகர், கிறிஸ்துதான் மீட்பர், கிறிஸ்துதான் எல்லாவற்றிற்கும் எல்லாம், எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் கிறிஸ்துவே என்று சொல்லி தேவனை துதித்து அங்கே உயர்த்தி முடிவடைகிறதை நாம் பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப பாருங்க, நானும் நீங்களும் சேர்ந்து வாசித்ததான வேத வசனம், வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று என்று சொல்லப்படுகிறது. வீடு கட்டுகிற கல் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஆகாத கல். நிறைய உதாரணங்களை நாம் அதற்கு சொல்லிக் கொண்டு போகலாம். அதாவது இன்ஜினியருக்கு அதை குறித்து தெரியும், கொத்தனார் அவங்களுக்கு கொத்தனார் சித்தாள் இப்பெல்லாம் இருப்பாங்க. வீடு எல்லாருமே வீட்டில் தான் நம்ம இருக்கிறோம். அப்ப பாருங்க, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல் அது ஒரு பக்கம் இருந்தாலும், இங்கே பார்க்கக்கூடியதான சூழல் என்னவென்று சொன்னால், எல்லா மனிதர்களும் ஒரு காலத்தில் மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலையிலே இருந்து வந்தவர்கள் என்று சொல்லி நான் பார்க்க முடிகிறது. என்ன செய்யப்படுகிறது? யாரோ ஒருவரால் புறக்கணிக்கப்பட்ட நிலை மனிதர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள முடியும். பாருங்கள், இந்த உலகமானது மனிதனுடைய திறமைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது, அவனுடைய படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது, அவனுடைய பொருளாதாரத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது, அவனுடைய அந்தஸ்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது, அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது, இப்படி அவனுடைய அதிகாரத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. ஆனால் இவைகள் எல்லாம் ஒரு மனிதனிடத்திலேயோ ஒரு குடும்பத்திலே இல்லை என்று சொன்னால், அந்த குடும்பமானது, அந்த தனி மனிதனானவன் புறக்கணிக்கப்பட்டவனாக, தள்ளப்பட்டவனாக, ஏற்றுக்கொள்ளப்படாதவனாக
அங்கீகரிக்கப்படாதவனாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆனால் தேவனாய் கர்த்தர் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்துதான் உங்களையும் என்னையும் பிரித்தெடுத்து தேவனுக்கு உபயோகமான பாத்திரமாக நம்மை பயன்படுத்தி வருகிறார். இங்கே சொல்லப்படுகிறது, இன்னைக்கு நான் கிறிஸ்துவை மையமாக வைத்து சில உதாரணங்களை நான் உங்களுக்கு முன்பு ஒரு சில சத்தியங்களை மேற்கோள் காட்டி நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த முழு சங்கீதத்தையும் நம்ம தியானிக்க போகிறோம். 1 to 4 வசனங்களை வாசிக்கும் பொழுது, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாருங்க, சொல்லுங்க பாப்போம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை. ஆமா, சத்த வேற ரொம்ப அதிகமா இருக்கா, அதனால என்ன ஆயிரும் அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா மைண்ட் வந்து நம்ம செட் பண்ணி வச்சிருவோம். சரிங்களா, ஆட்டோ பைலட் போட்டு அது பாட்டு ஓடிட்டு இருக்கிற மாதிரி. ஆனா மைண்ட்ல எங்க போயிட்டு இருக்கோம், வேற எங்கேயாவது போயிடும். சரிங்களா, அப்படி இல்லாதபடிக்கு உங்களை சிந்தையை இந்த வசனத்துக்கு நேராக நம்மை திருப்பதற்கு நான் ஜெபிக்கிறேன். சரி, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. நன்றாக கவனிக்கணும், எது என்றும் உள்ளதாக இருக்கிறது? சரி, ஹிஸ் கிரேஸ் என்டியூர்ஸ் ஃபாரெவர் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். கிருபை என்றும் உள்ளது. ஆனால் தகப்பனுடைய அன்போ, தாயினுடைய அன்போ, மனைவியினுடைய அன்போ, பிள்ளைகளுடைய அன்போ, அல்லது நாம் உயிருக்கு உயிராய் நேசிக்கிற நண்பனுடைய அன்போ, தோழியினுடைய அன்போ நிலைத்திராதவைகள், என்றைக்கும் நிலைத்திராதவைகள், என்றைக்கும் அது தொடர்ச்சியாக வராதவைகள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு மாத்திரமே அது நிலைத்திருக்கக்கூடியது, அது மாறாதது, அது என்றென்றைக்கும் அழியாததுமாக இருக்கிறது. பாருங்க எவ்வளவு அழகா சொல்லப்பட்ட இன்னைக்கு நம்முடைய அன்பு. நாம் எத்தனை பேர்ட்ட தொடர்ந்து அவர்கள் மீது பாசம் வச்சிருக்கிறோம் சொல்லுங்க பாப்போம். நம்மளை மற்றவங்களெல்லாம் சொல்ல வேண்டாம், சரியா? நம்மளால் சொல்ல, உனக்கு விரோதமாக உருவாக்கப்பட எந்த ஆயுதமும் சொல்லுங்களேன் வாய்க்காது சொல்லிட்டு வந்த எல்லாருக்கும் விரோதமாக செயல்பட்டு இருப்பான். அப்படி சொல்லக்கூடாது. மற்றவர்களை நம்ம உதாரணம் பார்க்க, நம்ம எத்தனை பேர் இடத்துல அன்பை நிலைத்திருக்க பண்ணி இருக்கிறோம், அதை ஸ்டேபிளா வச்சிருக்கிறோம். எத்தனை பேர்ட்ட நல்ல நட்புடன் காலங்களை இத்தனை காலம் வரைக்கும் வீட்டை நட்புடன் இருக்கிறேன், இந்த திருச்சபையில நான் நிலைத்திருக்கிறேன் சொல்ல முடியுமா? பாருங்க. ஆனா அங்க சொல்லுகிறது அவர் கிருபை என்றும் உள்ளது. யாருடைய கிருபை? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துனுடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லப்படுகிறது. அடுத்து சொல்றாரு, அதை யாரெல்லாம் சொல்லணுமா? அவர் கிருபை என்றும் உள்ளது என்று இஸ்ரவேல் சொல்வதாக. யார் சொல்ல வேண்டும் சொல்லுங்க? இஸ்ரவேல். இஸ்ரவேல் என்று சொன்னால் தேவனால் பிரத்யேகமாக அபிஷேகம் பண்ணப்பட்டு ரட்சிப்பை கொடுத்து ரட்சிக்கப்பட்டதான ஜனங்கள் சொல்ல வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். இஸ்ரவேல் என்று சொல்லும் பொழுது யாக்கோபுக்கு ஆண்டவர் பெயர் மாற்றுகிறார். நீ எத்தன், இனிமேல் உன் பெயர் யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறதை பார்க்கிறோம். அப்ப தேவனால் ரட்சிக்கப்பட்டவர்கள் சொல்ல வேண்டும், ஆண்டவரே உம்முடைய கிருபை என்னுடைய வாழ்க்கையை என்றைக்கும் நிலைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்ல வேண்டும். ஆமென். பாருங்க, அதை நம்ம சொல்லி பழகணும். ஒரு நாள் இதை சொல்லணும். வேறு ஒரு காரியத்தை பேசாதபடிக்கு வேத வசனத்தை சொல்லுவதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டியது அவசியம். பயிற்சி எடுக்க வேண்டும். இன்னைக்கு அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில பயிற்சி எடுக்க முடியாத ஒரு கடினமான ஆவிக்குரிய சூழ்நிலைகளிலே நாம் விழுந்து விடுகிறவர்களாக இருக்கிறோம். பாருங்க எவ்வளவு அழகா சொல்லி கொடுக்கிறார். அவர் கிருபை என்று பொழுது இஸ்ரவேல் சொல்ல வேண்டும். பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்காரன் சொல்லணும்னு சொல்லல, ரட்சிக்கப்படாதவன் சொல்ல வேண்டும் என்று சொல்லவில்லை, அவிசுவாசி சொல்ல வேண்டும் என்று சொல்லவில்லை, கிறிஸ்துவை அறியாதவன் சொல்ல வேண்டும் என்று சொல்லவில்லை. முதலாவது சொல்ல வேண்டியது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள் சொல்ல வேண்டும். அவருடைய கிருபை என்னுடைய வாழ்க்கையில் என்றைக்கும் நிலைத்திருக்கிறது, அது மாறியே போவதில்லை. அந்த சத்தியம், அந்த உண்மைத்துவம், அந்த மாறாத கிருபையை நான் நினைப்போம் என்று சொன்னால் அவரை நாம் தாமாகவே துதிக்க ஆரம்பிப்போம். அடுத்து பார்க்கப்படுகிறது, அடுத்து சொல்லப்படுகிறது, அவர் கிருபை என்றும் உள்ளதென்று ஆரோனின் குடும்பத்தார் சொல்வார்களாக. தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் அதை சொல்ல வேண்டும். எதை சொல்லணுமா சொல்லுங்க? தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்கள், தேவனுடைய சமூகத்தில் பணிவிடை செய்கிறவர்கள், அது எந்த வேலையாக இருந்தாலும் சரி அவர்கள் சொல்ல வேண்டும், அவர் கிருபை என்றும் உள்ளது, அது மாறாதது, அது அழியாதது, நித்திய காலமாக நம்மோடு கூட வரக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து பாருங்க சொல்லப்படுகிறது, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று
எவ்வளவு அழகா சொல்றார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் சொல்வார்களா? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள், கர்த்தருக்கு பயப்படுகிற அனுபவம் அப்படின்னு சொன்னா என்ன நினைக்கிறோம்? கர்த்தருக்கு பயப்பட்டு இன்னைக்கு பாருங்க, பொதுவாக கிறிஸ்தவ உலகத்தை பார்க்கும் பொழுது உள்ள வந்தா அந்நிய பாசை, வெளியே போனா வேற ஒரு பாசை, அநியாய பாசை, இப்படிதான் இருக்குது. உள்ள வந்தா கடவுளை அப்படியே கண்ணை மூடி ஆராதிக்கிற இவரா அப்படி பேசுவாரு அப்படின்னு யோசிக்க தோணும். ஆனா ஆண்டவர் சொல்ற கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் பாருங்க. அன்று அதாவது வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் அதாவது ரோமர் 12:1 என்று நினைக்கிற அந்த அப்படியே அப்படி இருக்க சகோதரரை உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அல்லேலூயா. அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிறவன் யார் என்று சொன்னால், அந்தரங்க வாழ்க்கையிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே தேவனுக்கு முன்பதாக குற்றமற்றவனாக, மாசில்லாதவனாக, தேவனுடைய சித்தத்தை அறிந்து தேவனுக்கு நன்றியை வெளிப்படுத்துகிறவனாக காணப்படுகிறவனே கர்த்தருக்கு பயப்படுகிறவனாக அங்கீகரிக்கப்படுகிறான். அந்தரங்க ஜீவியத்தில் வருகிறவன பாவத்தை மேற்கொள்கிறவனே கர்த்தருக்கு பயப்படுகிறவனாக காணப்படுகிறான். பாவ சோதனைகள் நம்மை அணுகும் பொழுது அதிலிருந்து விலகி ஓடுகிறவனே கர்த்தருக்கு பயப்படுகிறவனாக அங்கீகரிக்கப்படுகிறான். அவன் ஒருவன் தான் கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்று சொல்லி வேதாகமம் சொல்லுகிறது. அப்ப சொல்லப்படுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்ன செய்ய வேண்டும்? அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்ல வேண்டும். அல்லேலூயா. அவர் கிருபை, கிருபை என்பது நம்ம அநேக காரியங்களை சொல்லுவோம். கிருபை என்று சொல்லும் பொழுது தகுதி இல்லாதவர்களுக்கு கொடுக்கப்படுகிறதா என்னது கிருபை என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதாவது ரோமர்களை நிருபத்தில் நம்ம வாசிப்போம் என்று சொன்னால், கிருபை எங்க பெருகிச்சான்னு சொல்லுங்க பார்ப்போம். இந்த வசனத்தை வாசிங்க. ரோமர் 5வது அதிகாரமா வாசிங்க பார்க்கலாம், எடுப்போம். அங்க பாவம் பெருகின இடத்துல கிருபை அதிகமாய் பெருகிற்று என்று சொல்லப்படுகிறது. 4வது அதிகாரம் 5வது அதிகாரத்தில் வாசிங்க. 20வது வசனம் வாசிங்க. மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாய பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. அப்ப சில பேர் என்ன சொல்றாங்க அப்படி சொன்னா, பாவம் செய்ய செய்ய கிருபை பெருகிட்டே இருக்குன்னு சொல்றாங்க. எது செய்ய செய்ய சொல்லுங்களேன், எது செய்ய செய்ய அது அறியாமலே சொல்லுகிறது, அது அறியாமலே சொல்லுகிறது. ஆனால் இங்கே பாவம் பெருகின இடத்துல கிருபை அதிகமாய் பெருகிற்று என்று சொல்லும் பொழுது நான் உங்களுக்கு ஒரு சிறு சத்தியத்தை சொல்ல நான் விரும்புகிறேன். பாவம் பெருகின இடம் எங்க சொல்லுங்க பாப்போம். வானமா, பூமியா, பாதாளமா? பாவம் பெருகின இடம் எங்கே? மனிதர்கள் வாழக்கூடியதான சொல்லுங்களேன், எந்த இடம்? இந்த பூமி, உலகம். பாவம் பெருகின இடம் எது? பூமி, உலகம். சரிங்களா? அப்ப கிருபை அதிகமாய் பெருகிற்று. கிருபை யாரை குறிக்கிறது சொல்லுங்க பாப்பா. கிருபை யாரை குறிக்கிறது? யாரை குறிக்கிறது? சத்தமா சொல்லுங்க. யார? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. பாவம் நிறைந்த இடத்துல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மனித அவதாரமாக இந்த உலகத்திலே பிறந்தார். அப்ப அவர் பிறந்து தன்னுடைய அனாதி தீர்மானத்தின்படி அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார். அடுத்து பரலோக ராஜ்யத்திற்கு சென்றார். இப்பொழுது வரப்போகிற ராஜாவாக அவர் ஆயத்தமாகி இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அந்த சுவிசேஷம் நல்லா கவனிக்கணும். பாவம் பெருகின இடம் பூமி. இந்த பூமியில ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கிருபையாக அவதரித்தார். அதற்கு பிற்பாடு இந்த சுவிசேஷம் எங்கே பரவ ஆரம்பித்தது? பாவம் பெருகிய இடத்துல பரவ ஆரம்பித்தது. எங்க பரவ ஆரம்பித்தது? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? எங்க பரவ ஆரம்பித்தது பாருங்க. இந்திய தேசம், வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரியாத இந்த இந்திய தேசத்திற்கு மிஷனரிகள் வந்தார்கள். அயல் நாட்டு ஊழியர்கள் இந்த தேசத்திற்கு வந்தார்கள். அவர்களுக்கு இயேசு என்றால் யாருன்னு தெரியாது, வேதாகமம் என்றால் தெரியாது, தேவ வார்த்தை என்றால் தெரியாது, பரிசுத்த ஆவியானவர் என்றால் என்னன்னு தெரியாது. ஆனால் இந்த பாவம் நிறைந்த இடத்திற்கு இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை அவர்கள் கொண்டு வந்ததின் விளைவு இங்கே கிருபை பெருக ஆரம்பித்தது. அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. என்ன செய்தார்கள்? அந்த சுவிசேஷத்தை நானும் நீங்களும் கேட்ட பொழுது அந்த சுவிசேஷத்தை நான் ஏற்றுக்கொண்டேன். ஏற்றுக்கொண்டதின் விளைவாக
தேவன் கிருபையாக என்னுடைய பாவத்தை இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே மன்னித்து கழுவி அவருடைய சொந்த குமாரனாக பிள்ளையாக ஏற்றுக்கொண்டார். அதுதான் இயேசு கிறிஸ்துவின் கிருபையாக நமக்கு கிருபையின் வெளிப்பாடாக நாம் தேவனுடைய சமூகத்தில் அங்கத்துவம் வைத்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப கிருபை என்பது அதுதான். நம்ம பாவம் செஞ்சிட்டு இருந்தோம்னா தண்டனை பெருகும் என்றுதான் வேதாகமம் சொல்லுகிறது. எது பெருகும் சொல்லுங்க? எது பெருகுமா? பாவம் கோபாக்கினை கொண்டு வரும். தேவனுக்கு விரோதமான பகை, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று சொல்லப்படுகிறது. பாவம் செய்கிறவர்களை பாவத்தை தேவன் வெறுக்கிறார். மனிதர்களை ஆண்டவர் நேசிக்கிறார். அதுக்காக பாவம் செய்கிறவனை நேசிக்கிறார் என்று அர்த்தமா? பாவம் செய்கிறவன் மீது கோபாக்கினை வரும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. என்ன வரும் சொல்லுங்க? கோபாக்கினை வரும். வெளியே தெரிகிற பாவங்களை செய்யும் பொழுது அரசாங்கம் தண்டிக்கிறது. ஆனால் தேவனுக்கு விரோதமாக மறைவான இடங்களில் உட்கார்ந்து பாவத்தை செய்வோம் என்று சொன்னால் அவர் இந்த உலகத்திலேயே நியாயம் தீர்ப்பார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப அதான் யோனா 2வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது. அதாவது பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்ப பொய்யான மாயை, நம்ம பொய்யான மாயை பாவத்தை செய்கிறவர்கள் பாவம் செய்ய செய்ய கிருபையை நாம் இழந்து கொண்டு இருப்போம். தேவனுடைய சமூகத்திலே தேவனிடத்திலிருந்து தயவை நாம் இழந்து விடுவோம். தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை நாம் இழந்து விடுவோம். தேவனிடத்திலிருந்து மன்னிப்பை நாம் இழந்து விடுவோம். தேவனிடத்திலிருந்து நமக்கு மீட்பை நாம் இழந்து விடுவோம். நாம் நரகத்தின் புத்திரராக மாற்றப்பட்டு விடுவோம். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தேவன் நமக்கு கிருபையை தந்திருக்கிறார். கிருபையாக நம்மை ரட்சித்திருக்கிறார். அந்த ரட்சிப்பின் விளைவாக ஆண்டவரை நாம் துதிக்க வேண்டியது அவசியம். அதான் இங்க சொல்லப்பட்டு இருக்கிறது. அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் சொல்வார்களாக. நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் என்னை ரட்சித்ததின் அந்த விளைவை, அந்த ரட்சித்ததின் நாளை எண்ணி அந்த ரட்சிப்புக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அதிகாலையில எழுப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் இன்னைக்கு என்ன உயிரோட வச்சிருக்கிறார். அதனால இன்னைக்கு தேவனாய கர்த்தர் கொடுத்த ரட்சிப்புக்காக நன்றி செலுத்த வேண்டியது அவசியம். எதுக்கு ஆலயத்துக்கு வரோம்? எதுக்கு? நிறைய பேர்ட்ட கேட்டோம்னா, ஏன் பைபிள் வாசிக்கிறீங்க, ஏன் ஜெபம் பண்றீங்க, ஏன் ஆலயத்துக்கு வரீங்க கேட்டா என்ன சொல்லுவாங்க? இதெல்லாம் செய்யல அப்படின்னு சொன்னா பரலோகத்துக்கு போக முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் சொல்லுவேன், அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம தேவனாய கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்ம அந்த எண்ணத்தோட ஆலயத்துக்கு வரக்கூடாது. அந்த எண்ணத்தோட வேதத்தை வாசிக்க கூடாது. அந்த எண்ணத்தோட ஜெபிக்க கூடாது. இப்படிதான் செஞ்சா பரலோகத்துக்கு போவோம், அப்படியெல்லாம் கிடையாது. நான் என்னை ஆண்டவராய் கர்த்தர் ரட்சித்திருக்கிறார். அந்த ரட்சிப்புக்கு நான் நன்றி அறிதல் உள்ளவனாக வாழ வேண்டும் என்கிற சிந்தை இருந்தால் மாத்திரமே இவைகள் எல்லாம் செய்யும் பொழுது பூரண ரட்சிப்பு நமக்குள்ளே கடந்து வரும். ஆமென். அது நமக்கு அந்த சிந்தை வேணும். நன்றி அறிதல் உள்ள இருதயம். எந்த இருதயம் சொல்லுங்க பாப்போம். பக்கத்துல இருக்க கையை பிடிச்சு சொல்லுங்களேன். நன்றி அறிதல் உள்ள இருதயம். மனுஷன் என்ன நினைச்சிருக்கிறானோ இல்லையோ, கர்த்தர் என்னை நினைத்திருக்கிறார். யார் என்ன நினைச்சிருக்கிறாரு? மனிதனால் கொடுக்க முடியாத ரட்சிப்பு, இந்த அரசாங்கத்தால் கொடுக்க முடியாத ரட்சிப்பு, இந்த நான் வேலை பார்க்கிற ஸ்தலங்களிலே கொடுக்க முடியாத ரட்சிப்பு, என் பெற்றோரால் கொடுக்க முடியாத, என் சக நண்பர்களால் தோழர்களால் கொடுக்க முடியாத ரட்சிப்பை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த கல்வாரி சிலுவையின் மூலமாக எனக்கு தந்திருக்கிறார். அதற்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். ஆகையினாலே இந்த நன்றியுள்ள இருதயம் எவன் ஒருவனுக்கு இருக்குமோ அவன் சொல்லாமலே ஜெபிப்பான், சொல்லாமலே வேதத்தை வாசிப்பான், பிறருடைய உந்துதல் இல்லாமலே ஆலயத்திற்கு செல்லுவான், பிறருடைய உந்துதல் ஆலோசனைய அறிவுரையை இல்லாதபடிக்கு தேவனுக்கு கொடுப்பான், ஊழியம் செய்வான், தேவனுக்காக பரிசுத்தமாய் வாழுவான். அல்லேலூயா. இதுதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறதான நன்றியுள்ள இருதயம். இந்த இருதயம் தான் நமக்கு வேணும். அதான் கிருபை. ஒவ்வொரு நாள் சொல்லி தேவனுக்கு நன்றி சொல்லணும். ஆண்டவர் என்ன ரட்சித்தார், ஆண்டவர் என்ன ஆசீர்வதித்திருக்கிறார் சொல்லணும். பரலோகத்தில் என்னுடைய பெயர் அவர் எழுதியிருக்கிறார், ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார். இப்படி நம்ம சொல்ல வேண்டும். இதெல்லாம் சொன்னோம்னா நமக்குள்ள தானாகவே எது புறப்பட்டு வரும்? நன்றியுள்ள சிந்தை புறப்பட்டு வரும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்த 5வது வசனத்தை வாசிங்க. அங்கே சொல்லப்படுகிற 118:5 நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்தில் வைத்த நெருக்கம். சரிங்களா? மனுஷனுக்கு எப்ப பார்த்தாலும் எவனாலையாவது பிரச்சனை வரும். என்ன வரும் சொல்லுங்க? நெருக்கம். சரிங்களா?
ஒண்ணு நம்ம மத்தவங்களை நெருக்கும், இல்லைன்னா மத்தவன் நம்மளை நெருக்குவான். ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் என்ன செய்யுது நடக்கும். பாருங்க, நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். ஒரு நல்ல காரியத்தை அங்க சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். நெருக்கம். இன்னைக்கு மனுஷனுக்கு நெருக்கம் வரும் பொழுது அவன் எங்க போறான் சொல்லுங்க பாப்போம். எங்க போறான்? மற்ற நபர்களை தேடி ஓடுகிறான். கடைசியா ஓட்டாண்டி ஆன பிறகுதான் எங்க வரான்? சர்ச்சைக்கு வரான். எல்லாரும் உருவிட்ட பிறகுதான் எங்க வரான்? சர்ச்சைக்கு வரான். அது வரைக்கும் சர்ச்சோ போதகரோ வேத வசனமோ ஆண்டவரே ஞாபகத்துக்கு வரமாட்டார். இந்த காரியத்திற்கு பரிகாரம் என்ன, எப்படி சால்வ் பண்ணலாம், எப்படி நமக்கு காரியத்தை சீர் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஓடிட்டு இருப்பான். ஆனா சொல்றாரு, நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அல்லேலூயா. ஒருத்த நெருக்கத்திலிருந்து கூப்பிட்டான். யோனாவின் புஸ்தகத்தை நம்ம திருப்பிக் கொள்வோம். அங்கே அவர் ஜெபிக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. எவ்வளவு அழகா ஜெபிக்கிறார் பாருங்க. யோனா புஸ்தகம் 2வது யோனா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். அங்க அவர் ஜெபிக்கிறார். என்னன்னா 2வது வசனத்தை வாசிங்க. என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். எவ்வளவு அழகா சொல்றார் பார்த்தீங்கன்னா. 2:2 யோனா 2:2 அவர் எனக்கு உத்தரவு அருளினார், நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரல் இட்டேன், ஏன் நீர் என் சத்தத்தை கேட்டீர். எவ்வளவு அழகா அந்த பாதாளத்தின் வயிறு. சரிங்களா? பாருங்க, அந்த யோனா ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறான், தேவனை நோக்கி. அந்த நெருக்கம் நானும் நீங்களும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம். நெருக்கப்படுகிற காலங்களிலே தேவனை நோக்கி கூப்பிடுகிற சிந்தை நமக்கு வர வேண்டியது அவசியம். அங்கே நம்ம ரோமர்ல வாசிக்கிறோம், ஆவியின் சிந்தை மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. 8வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. ரோமர் 8வது அதிகாரம். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். 8:6. சரிங்களா? சரி, அப்ப பாருங்க, அங்க சொல்லப்படுகிறது மாம்ச சிந்தை. நெருக்கப்படும் பொழுது தேவனை நோக்கி கூப்பிடுவது ஆவியின் சிந்தை. நெருக்கப்படும் பொழுது தேவனை நோக்கி கூப்பிடுவது ஆவியின் சிந்தை. ஆனால் தேவனை நோக்கி கூப்பிடாமல், தேவனை நோக்கி கூப்பிடாதபடிக்கு மனிதர்களை நோக்கி பார்ப்பது, மனிதர்களுடைய உதவியை நாடி தேடுவது, வேறு ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமா என்று சொல்வது மாம்ச சிந்தை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அதான் பாருங்க, அங்க சொல்லப்பட்டிருக்கிறது 5வது வசனத்துல, அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். நான் எந்த சிந்தையிலே நடக்கிறேன் என்பது என்னுடைய செயல்களின், பேச்சின், கேட்பதின், பார்ப்பதின் அடிப்படையிலே நாம் நம்மை நிதானித்து அறிந்து கொள்ள முடியும். நான் வேத வசனத்தின்படி நடக்க வேண்டும் என்று சொன்னால் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இன்னைக்கு மனுஷனுக்கு பொறுமை இல்லை. சரிங்களா? என்ன இல்லை சொல்லுங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது. வாசிங்க பார்ப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. சிறைப்படுத்தி கொண்டு போகிறவன் சிறைப்பட்டு போவான், பட்டயத்தினாலே கொல்லுகிறவன் பட்டயத்தினாலே கொல்லப்பட வேண்டும். பாருங்க, பரிசுத்தவான்களுடைய பொறுமையும் விசுவாசமும் இதிலே விளங்கும். பாத்தீங்களா? இன்னைக்கு ஆவியின் சிந்தை வேணும் அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன வேணும் சொல்லுங்க. சொல்லுங்க. 2 விஷயம் அங்க சொல்லி இருக்கிறாங்க. விசுவாசமும் சிறைப்படுத்தி வச்சிருக்கிறான். ஒருத்தன் நமக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறான். உடனே மாம்சத்தில் என்ன சொல்லுவான்? அவன் நாசமா போகணும், நான் முட்டி போட்டு ஜெபம் பண்றேன். ஜெபம் பண்ணும் போதே அவன் அழிஞ்சு போயிடுவான், போற வழியில் ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிடுவான். சரியா? இப்படிதான் நம்முடைய ஒருத்தன் நமக்கு விரோதமா செயல்பட்டானா உடனே நம்ம என்ன செஞ்சிருவோம்? சாபமா போடுறது. சாபம் என்பது பிசாசுடைய செயல். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்றுதான் இயேசு கிறிஸ்து மத்தேயு 5:6-7 சொல்லுகிறார். சரிங்களா? ஆனா மனுஷனுக்கு நம்ம என்ன செய்யறோம்? ஒருத்தன் வண்டியில போய் இடிச்சுட்டா அப்படின்னு சொன்னா உடனே 2 அநியாய பாஷையை கத்திரிக்காய் வெண்டைக்காய் புளியங்கன்னு சொல்லிடும். சரிங்களா? சீட்ல எவனா பஸ்ல போகும்போது ஒருத்தன் இடிச்சுட்டா அப்படின்னு சொன்னா உடனே வரும் பாருங்க, அவன் தெரியாம மிதிச்சிருப்பான். மிதிக்கிறதுக்க பஸ்ல டிக்கெட் எடுத்து வந்திருக்கான். அவனை உடனே போட்டு படாத பாடுபடுத்த. அவன் என்ன வேதனையில வந்தானோ, எந்த சூழ்நிலையில வந்தானோ,
அவன் ஒருவேளை ஆஸ்பத்திரிக்கு போறவனா இருப்பான், என்ன ஒரு கடனாளியா இருப்பான், இல்லைன்னா அடுத்த நேரம் என்ன செய்யணும்னு சொல்லி திகைச்சு கொண்டு இருப்பான், வேலை கிடைக்கிறதுக்கு போயிட்டு இருப்பான். அவனை போட்டு டென்ஷன் ஆக்குற பாருங்க. மனிதர்கள் கிறிஸ்தவர்களுக்கு பொதுவா பொறுமை, தேவனை ஆராதிக்கிறவர் நமக்கு பொறுமை வேண்டும். என்ன வேண்டும் சொல்லுங்க? பொறுமை வேண்டும், விசுவாசம் வேண்டும். கடவுள் மீது நம்பிக்கை வச்சுன்னு என்ன நடந்தாலும் ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார். இன்னைக்கு அதுதான் இல்லையே. பாரு, என்ன அவன் இப்படி பண்ணிட்டான், நான் என்ன பண்ண போறேன், எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் நாளிலே அவன் சாகவே சாவான் அப்படின்ற மாதிரி. பாருங்க, இவர் என்ன பண்ண, தாவீது அரசன், அவருடைய சொந்த மாமனார் துரத்தி கொண்டு வருகிறார். பாருங்க, 2 முறை அவர்கிட்ட மாற்றார். எத்தனை முறை மாற்றார் சொல்லுங்க? 2 முறை. உங்களுக்கு அந்த கதை தெரியாதோ? நீங்க தான் நிறைய பேர் மாட்டி விட்டுருக்கீங்களோ, நீ பாக்குறீங்களா வித்தியாசமா? சரி, 2 முறை அவருடைய கையில மாமனார் இருக்கிறார். ஒரே போடு முடிஞ்சு, சரியா? அவர் போடலாம் வேண்டாம், அவர் படுத்திருக்கிற இடத்துல ஒரே சவுட்டி தான் வச்சுக்கோங்க. சென்னையை பார்த்து சவுட்டி இருந்தார்னா அவர் செத்தே போயிருப்பார். ஏன்னா அவர் போர் வீரன்ல தாவீது. ஆனா பாருங்க, அவர் என்ன சொல்றாரு, அபிஷேகம் பண்ணப்பட்ட மேல என்ன செய்ய மாட்டேன், நான் கைய வைக்க மாட்டேன். அழகா சொல்றார். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் இருக்கு, அபிஷேகம் பண்ண தான் துரோகம் பண்ணிட்டு இருக்கிறான். யார் தான் துரோகம் பண்றான்? ஆமா, அவன் தான் காலை வாரி விட்டுட்டு இருப்பான். உடனே ஆண்டவரே பாருங்க, ஆண்டவரே இப்படியாக, ஆண்டவரே இப்படி பண்ணிட்ட ஆண்டவரே, அவன் குடும்பம் இல்லாமல் போவதாக ஒரு சங்கீதம் இருக்குது. இந்த சங்கீதத்தை நான் சொல்ல விரும்பல. பாரு, அவன் குடும்பம் பிச்சை எடுப்பதாக இப்பெல்லாம் சொல்லி என்ன செய்யக்கூடாது, ஜெபிக்க கூடாது. மாறாக விசுவாசமும் இதன் மூலமாக தேவன் ஒரு நன்மையை நமக்கு ஒரு புத்தியை தெளிவிப்பதற்கான காரியத்தை நமக்கு கற்றுத் தருகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா கவனிக்க வேண்டும். இதன் மூலமாக இந்த உபத்திரத்தின் மூலமாகவும் தேவனாய் கர்த்தர் நம்மை சோதிக்கிறார். என்ன செய்யறார் சொல்லுங்க? இந்த உபத்திரத்தின் மூலமாக தேவன் என்னை சோதிக்கிறார், உங்களை சோதிக்கிறார். நான் எப்படி ஜெபிக்கிறேன், பக்குவப்பட்டவனா இருப்பேன் என்று சொன்னால், கர்த்தாவே கர்த்தருடைய சமூகத்தில் போய் நீங்க அழுவீர்கள் என்று சொன்னால், தேவன் உங்களுக்கு நன்மைகளை அவர் செய்ய ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். அவன் செத்து போறனாலையோ, உங்களுக்கு விரோதமா வந்தவன் கைகால் உடஞ்சு போறதுனாலையோ, இல்லைன்னா அவன் குடும்பம் தெருவில் போறதுனாலையோ ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா சொல்லுங்க? ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா? கிடையாது. ஆண்டவரோட சொல்லணும், ஆண்டவரே இன்னொரு வழியை எனக்கு ஏற்படுத்தி தாரும், நான் உமக்கு மகிமையானவனாக மாறுவதற்கு எனக்கு வழியை காட்டும் ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே என்று சொல்லி அந்த உபத்திரவத்தில் நெருக்கப்படுகிற காலங்களில் தேவனை நோக்கி அழுது அந்த கண்ணீரை விடுவீங்கன்னு சொன்னா தேவன் உங்களுக்கு புது வழியை ஏற்படுத்தி தருவார். அதான் அங்க சொல்லப்பட்டிருக்கு, நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். சரிங்களா? உடனே போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடக்கூடாது. நம்ம ஆண்டவர் கரத்துல ஒப்பு கொடுக்கணும். யார்கிட்ட ஒப்பு கொடுக்கணும்? இன்னைக்கு அந்த பழக்கம் வரணும், ஆவியின் சிந்தை நமக்குள்ள வரணும். பாருங்க என்ன நடக்குது. கர்த்தர் என்னை கேட்டருளி, கர்த்தர் ஆண்டவரே என்னை இந்த பிரச்சனை விடுவியும் என்று சொல்லி நம்ம ஜெபிக்கணும். இதை கொடுத்தவனே காலி பண்ணு சொல்லி ஜெபிக்க கூடாது. என்ன செய்யும்? விடுவியும். பாருங்க, விசாலத்தில் வைத்தார். அடுத்து என்ன சொல்கிறார்? கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு. அப்பதான் நம்ம புரிந்து கொள்ள முடியும். கர்த்தர் என்னை விடுவிப்பார் என்று சொன்னால் நிச்சயமாக God is on my side. அல்லேலூயா. நிச்சயமாகவே தேவனின் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அதான் அங்க சொல்லப்பட்டு, நான் பயப்படேன். இனி நான் பயப்பட வேண்டியது இல்லை. மனுஷன் என்ன பண்ணிட முடியும்? மிஞ்சி போனா என்ன செஞ்சிருவான்? ஏன்னா கடவுள் ஒருவரே எல்லா அதிகாரத்துக்கும் மேலானவர்கள். உலகத்துல இந்திய தேசத்துல சட்டங்களை போடலாம், ரூல்ஸ் மேல ரூல்ஸை போடலாம். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் இருக்கிறார். அவரை எந்த ரூல்ஸ் என்ன செய்ய முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியாது. பாருங்க, அழகா சொல்லுகிறார், எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். அடுத்து சொல்றாரு, என் சத்துருக்களில் சரி கட்டுதலை காண்பேன். பாத்தீங்களா? சங்கீதம் 91 சங்கீதத்தில் இதற்கு இணையான ஒரு வசனம் இருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த 91 சங்கீதத்தில் விதமாய் அவர் சொல்லுகிறார். என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, 7-8 வசனத்தை வாசிக்கும் பொழுது, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை அவனுக்கு ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார். சரியா? என்ன செய்வார் சொல்லுங்க?
அதுக்காக நீங்க வழிமேல் இழி வைத்து காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுட்டு இருக்க கூடாது. ஆமா, அவன் பேஸ்புக்கவே நோண்டிட்டு இருக்க கூடாது. சரியா? அவன் ஸ்டேட்டஸவே பார்த்துட்டு தெரியக்கூடாது. ஆமா, அதை பார்த்து அப்புறம் கடைசியில் நமக்கு இருதய வியாதி வந்துடும். கவனமா இருக்கணும். நம்ம பாருங்க எவ்வளவு சொல்லப்படுற, என் சத்துருக்களின் சரி கட்டுதலை காண்பேன், அதான் சொல்லப்படுகிற. பாருங்க நல்லா கவனிக்கணும். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல இவ்விதமாக சொல்லப்பட்டு இருக்கிறது. இஸ்ரவேல் தேசத்தை தண்டிப்பதற்காக, யூதா கோத்திரத்தை தண்டிப்பதற்காக முதல் சீரியர்கள் வருகிறாங்க, அசீரியர்கள் வர்றாங்க, அதுக்கப்புறம் பாபிலோனியர்கள் வர்றாங்க. யார் வரா சொல்லுங்க? யார் வரா? பாபிலோனியர்கள் வர்றாங்க. அதை ஆண்டவர் தான் அனுப்புறார். யார் அனுப்புறா? ஆண்டவர் அனுப்புகிறார். கடைசியில அவன் இந்த உலகத்தவே தான் கைக்குள்ள போட்டான். இஸ்ரவேல் தேசத்தவே முற்றிலுமாக ஒன்றுமில்லாமல் அழித்து போட்டான். ஆனா கடவுள் கடைசி அவனுக்கு விரோதமா என்ன சொல்றாரு பாருங்க. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 50வது அதிகாரம் 51வது அதிகாரத்துல விதமாக அந்த தேசத்தை குறித்து ஒரு தீர்க்க தரிசனமே சொல்றான். சரிங்களா? 51வது அதிகாரம் 63வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். 63, 64 வாசிங்க. நீ இந்த புஸ்தகத்தை வாசித்து தீர்ந்த போது அதிலே ஒரு கல்லை கட்டி அதை ஐபிராத்தின் நடுவில் எரிந்துவிட்டு இப்படியே பாபிலோன் முழுகி போகும் நான் அதின் மேல் வரப்பண்ணும் தீங்கினால் எழுந்திருக்க மாட்டாமல் இளைத்து விழுவார்கள் என்றார் என்று சொல்லுவாயாக என்றான். எரேமியாவின் வசனங்கள் இவ்வளவோடு கடைசி அவர் தீர்க்க தரிசனம் யாருக்கு சொல்றாரு? பாபிலோன் வரும்னு சொல்றாரு. அவர் தான் தீர்க்க தரிசனம் சொல்றாரு. பாபிலோன் வந்து என்ன செய்ய உங்களுக்கு நான் சொல்றேன். 2 நாளாகமும் கடைசி அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மேற்கோள் காட்டி நம்ம அதை பார்ப்போமே. 2 நாளாகமும் கடைசி அதிகாரம் 36வது அதிகாரத்துல என்ன சொல்றாரு? அங்க நம்ம வாசிக்கும் பொழுது என்ன நடக்குது? அந்த 20வது வசனத்தை வாசிங்க. 36:20 வாசிங்க. 2 நாளாகமும் 36:20. பட்டயத்திற்கு தப்பின மீதியானவர்களை அவன் பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து போனான். பெர்சியா ராஜ்யபாரம். பாருங்க அடுத்து 21வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் எரேமியாவின் வாயினாலே சொன்ன வார்த்தை நிறைவேறும்படிக்கு. பாருங்க போதும். கர்த்தர் எரேமியாவின் வாயினாலே சொன்ன வார்த்தை நிறைவேறும்படிக்கு தேசம் தன்னுடைய ஓய்வு வருஷங்களை ரம்மியமாய் அனுபவித்து தீர்மட்டும் அது பாழாய் கிடந்த நாளெல்லாம், அதாவது 70 வருஷம் முடியும் மட்டும் ஓய்ந்திருந்தது. அல்லேலூயா. பாபிலோன் எங்க வரும் பாபிலோன் இஸ்ரவேல் யூதா கோத்திரத்தை கைப்பற்றும் என்ற தீர்க்க தரிசனம் உரைத்தவன் யாரு? யார் சொல்லுங்களேன்? யாரு? என்ன தெரியலையா? யார் சொன்ன? எரேமியா. சொல்லுங்க, பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க. எரேமியா தீர்க்க தரிசனம் உரைத்தான். நீங்க வந்தது சொல்லிட்டு போங்க பாஸ்டர் அப்படின்னு நீங்க பாக்குறீங்க. என்ன சரி, சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். எரேமியா சொல்றான். யாருக்கு விரோதமா சொல்றான்? இஸ்ரவேல் யூதாக்கு விரோதமா சொல்றான். யாருக்கு சாதகமா சொல்றான்? பாபிலோனுக்கு சாதகமாக அங்க தீர்க்க தரிசனம் சொல்றான். ஆனா கடைசியா யாருக்கு எதிராக தீர்க்க தரிசனம் சொல்லி முடிக்கிறான்? யாருக்கு எதிராக? பாபிலோன். அந்த 51வது அதிகாரத்தை நீங்க ஒருவேளை அந்த சிந்தை உங்களுக்கு தொடர்ந்து இருக்கும் என்று சொன்னால் வீட்டில் போய் வாசிங்க. சரிங்களா? வாய்ப்பு கிடைக்கும் போது வாசிங்க. பாபிலோனுக்கு எதிராக கடைசியா தீர்க்க தரிசனம் சொல்றான். கடைசியா பாபிலோன் அழிந்து போனது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அதான் சொல்லப்படுகிறது. அதான் என்ன சொல்றார்? அடுத்த என்ன சொல்றார்? அந்த அனுபவத்தினூடாக அவன் சொல்லுகிற காரியம் 8வது வசனத்துல, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம், பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். எல்லா ஜாதியாரும் என்னை வளைந்து கொள்கிறார்கள், கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். என்னை சுற்றிலும் வளைந்து கொள்கிறார்கள், கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். தேனீக்களை போல என்னை வளைந்து கொள்கிறார்கள். வாசிங்க. முள்ளில் பற்றின நெருப்பை போல அணைந்து போவார்கள், கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். பாத்தீங்களா எவ்வளவு அழகா அவர் எழுதுறார், தன்னுடைய அனுபவத்தின் வெளிப்பாடு. இப்படி நீங்களும் சங்கீதங்களை எழுதணும். அல்லேலூயா. நீங்கள் என்ன செய்யணும்? சாட்சிகளை எழுத வேண்டும். சங்கீதமா இவர் பாருங்க,
அவர் எழுதிய சாட்சிகள் தான் சங்கீதமாக பாடப்பட்டு வருகிறது. நீங்களும் சாட்சிகளை எழுதி வைக்கணும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு, பேர பிள்ளைகள் அதெல்லாம் தெரிந்து தேவனுக்கு மகிமையான தேவனுக்கு மகிமையை செலுத்த வேண்டும். எத்தனை பேர் சாட்சி எழுதி வச்சிருக்கீங்கன்னு தெரியல. ஆனா இனிமே சாட்சி எழுத பழகுங்கள். அல்லேலூயா. கள்ள பெட்டிஷன்லாம் போடக்கூடாது, சரிங்களா? மொட்டை கடிதம்லாம் எழுதக்கூடாது. இங்க யாரும் எழுதுறது கிடையாது. சில பேர் பக்கத்து வீட்டுக்கு விரோதமா யாருக்கு எழுதுவான்? இன்கம் டேக்ஸ் ஆபீஸுக்கு எழுதி விடுவான். சரியா? பாருங்க, காசு வச்சிருக்கான், போலீஸ் ஸ்டேஷனுக்கு எழுதி விடுவான். அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. உங்களுடைய சாட்சிகளை எழுதுங்க. நீங்க உட்கார்ந்து இயேசு நேரம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. சரியா? மொபைல் பார்க்கறதுக்கு நமக்கு ஏராளமான நேரம் இருக்குன்னா, ஆமா பாருங்க, கையிலே மொபைல் இருக்கு, அதிலே டைப் பண்ணலாம். சரியா? உங்களுக்குன்னு வாட்ஸ்அப் பகுதி இருக்குது. அலே இன்னும் உங்க என் சாட்சியை நான் எழுதுனேன், சாட்சியை டைப் பண்ணுங்க. பஸ்ல போகும்போது டைப் பண்ணுங்க, வீட்டில் உட்கார்ந்து இருக்கும் போது அதை எழுதுங்க. இதை விட்டுட்டு டிவி பார்த்துட்டு இருக்க கூடாது. புதிய தலைமுறை, பெரிய தலைமுறை ஏதோ இந்தியாவுக்கு அமெரிக்காவுக்கு நல்லுறவை வளர்த்து இஸ்ரேலுக்கு ஈரானுக்கு இருக்க சண்டை பிரச்சனை அதாவது சால்வ் பண்ணி விடுற மாதிரி அதவே பார்த்துட்டு நியூஸை பார்த்து என்ன பண்ண ஒன்றும் கிடையாது. உங்க சாட்சிகளை எழுதுங்கள். அல்லேலூயா. இதை எழுதுங்க. உங்க சாட்சி உங்களுக்கே மறந்து போயிருக்கும், பாஸ்டுக்கு தான் ஞாபகமா இருக்கும். சரியா? உங்க சாட்சியை கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணி எழுதுங்களேன். பக்கம் பக்கமா எழுதலாம். ஆக இவ்வளவு ஆண்டவர் எனக்கு செஞ்சார், இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை எழுதுங்க. என்ன செய்யுங்க? இயேசு அற்புதம் செஞ்சிருக்கிறாரா? செஞ்சிருக்காரா இல்லையா? ஆமாவா இல்லையா? என்னைக்காவது எழுதி வச்சிருக்கீங்களா? வசனத்தை எழுதணும். சரியா? உங்க டைரியில் எழுதணும். இன்னைக்கு நான் கடைக்கு போனேன், முட்டை வாங்கினேன், முட்டை 6 ரூபா 50 பைசான்னு எழுதக்கூடாது. சரியா? உங்க டைரியில் இப்படி கணக்கு தான் எழுதிட்டு இருக்கிறீங்க. உங்க சாட்சியை எழுதணும். எதை எழுதணும் சொல்லுங்க? ஆண்டவர் செய்தது சின்னதோ, அது கண்டுகொள்ளப்படாததோ, கண்டுகொள்ளப்பட்டதோ, அது அறிந்து கொள்ளப்படாததோ, அறிந்து தேவையானது, தேவையற்றதோ, ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் இடைப்பட்டதை நீங்கள் எழுதி வையுங்கள். எதை எழுதி வைக்கணும்? எழுதி வைங்க. சரிங்களா? அப்ப எழுதி வைக்கும் பொழுது ஆண்டவர் உங்களோடு கூட சேர்ந்து மகிமைப்படுவார். அவர் நாம மகிமைப்படும். அல்லேலூயா. அதை இன்னைக்கு செய்யுங்க. நேரம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. சரியா? நேரம் யாருக்கு கிடையாது அப்படின்றதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். சரி, ஓகே. பாருங்க, நேரம் இல்லை, நமக்கும் டைம் முடிய போகுது. அப்ப இங்க சொல்லப்படுகிறது, கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். எப்படியெல்லாம் அவனை துன்புறுத்தி இருக்கிறாங்க பாருங்க. யாரை நம்ப கூடாதுன்னு சொல்றாரு? மனுஷனை நம்பாத. ஏன் சொல்றாரு? அவன் என் கூட தான் இருந்தான், அவன்கிட்ட போய் உதவி கேட்டா கையை விரிச்சிட்டான், முடியாதுன்னு சொல்லிட்டான். பிரபுக்கள்கிட்ட போய் நான் உதவி கேட்டேன். யார்கிட்ட போய் உதவி கேட்டேன்? நல்ல அதிகார வர்க்கத்தில் நல்ல பணபலம் படைத்தவங்களா இருக்கிறாங்க, கொஞ்சம் செல்வாக்கு இருக்கு. அவங்ககிட்ட போய் உதவி கேட்டாலும் அவங்க என்ன சொல்லிட்டாங்க? என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதான் அவர் சொல்ற, பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் சொல்றார். அடுத்து பாருங்க, எல்லா ஜாதியாரும் என்ன, எல்லாருமே என்ன வளைஞ்சிட்டானுங்க. ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா எல்லாரும் கையை விட்டு போயிட்டான். இயேசு கிறிஸ்து அந்த ராப்போஜன விருந்துல ஒருத்தைய விட்டு போயிட்டான். ரெண்டாவது, ஆண்டவருக்கு தெரியும் இந்த எல்லா 11 பேர் என்ன செஞ்சிருவாங்க, என்னை விட்டு ஓடி போயிடுவா. பிரச்சனை வரும்போது ஒத்துன்னு இருக்க மாட்டான். அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஒத்துன்னு போனும் பண்ண மாட்டான். கேட்டா நீங்க போன் பண்ணி சொன்னீங்களான்னு கேட்பான். ஏன்பா இதான் எங்க வேலைக்கு வேலை? ஒத்துன்னு போனே பண்ண மாட்டான். அப்புறம் நல்லா ஆன பிறகு, தெளிவா நம்ம வெளியே சுத்த ஆரம்பிச்ச பிறகு, நடக்க ஆரம்பிச்ச பிறகு, ஓ இப்படியா, கேள்விப்படவே இல்லையே, தெரியாம மாதிரி பேசுவான். சரியா? பெரிய கல்லூரி மங்கனுங்க நிறைய பேர் இருக்கான். சரி பாருங்க, இங்க சொல்லப்படி அவன் சொல்றான், எல்லாரும் என்ன சுத்திட்டாங்க, ஆனா கர்த்தருடைய நாமம் ஒன்றே என்னை ரட்சித்தது. இதுதான் என்னை ரட்சித்தது, கர்த்தருடைய நாமம். அடுத்து சொல்ல, தேனீக்களை போல, தேன் கொட்டுற மாதிரி. பாருங்க, யோபுவினுடைய சிநேகிதர்கள் வர்றாங்க, வந்து யோபுக்கு ஆறுதலா சொன்னாங்க, வேதனையின் மேல வேதனையான வார்த்தைகளை சொல்லி கொட்டுறாங்க. சரிங்களா? அப்படி தேனீக்களை போல பெருகினார்கள். ஆனா முள்ளில் பற்றின நெருப்பை போல காணாம போயிட்டாங்க, அணைந்து போனார்கள், வாய் மூடப்பட்டது. அடுத்து கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பை, கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை மேற்கொண்டேன் என்று சொல்லுகிறார். அடுத்து சொல்ல, நான் விழும்படி நீ என்னை தள்ளினார், கர்த்தரோ எனக்கு. அடுத்து சொல்ற, கர்த்தர் அப்படி சொல்றார், கர்த்தரின் பலனும் என் கீதமும் ஆனவர், அவர் எனக்கு இரட்சிப்பும் ஆனவர். நீதிமான்களுடைய கூடாரங்களில் இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு, கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். அடுத்து சொல்றார், அதே வலதுகரம் உயர்ந்திருக்கிறது, அதே கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்ய. அடுத்து சொல்றாரு, நான் சாவாமல் பிழைத்திருந்து செய்கைகளை விவரிப்பேன். நீங்க சாக மாட்டீங்க. சரிங்களா? பக்கத்தில் கையப்படி சொல்லுங்க, நீங்கள் மரிப்பதில்லை. சொல்லுங்க பாப்போம்.
ஆமா, காலம் வர்ற வரைக்கும் உயிரோட தான் இருப்பீங்க. என்ன செய்வீங்க? ஆமா, நான் இந்த ஏதாவது பிரச்சனை தான் சொல்லுவாங்க, நான் இந்த உலகத்துல இருந்து என்ன பயனாண்டவர், என் ஆவியை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே. அங்க போய் என்ன பண்ண போறீங்க? ஆவியை எடுத்துக்கொள்ளுங்க. அங்க போய் என்ன பண்ண போறீங்க? சரிங்களா? அங்க போய் என்ன பண்ண போறீங்க உங்களுக்கே தெரியாதுல்ல. அப்புறம் என்ன, இங்க இருங்க. சரியா? நான் சாகாமல் பிழைத்திருந்து இங்கதான் பிரசங்கம் பண்ண முடியும். இங்கதான் என்ன செய்ய முடியும்? வரலாற்றுல பிரசங்கம் பண்ண முடியுமா? தெரியல. அது போனவங்களுக்கு தான் தெரியும். ஒரே ஒரு அது ஒன் வே ட்ராக் தான். சரிங்களா? நோ அதர் வே. ஒன்லி அதான் ஒன் வே தான். போனா அதுக்கப்புறம் திரும்பி என்ன செய்ய முடியாது. திரும்பி வராத வழிதான் அது மரணம். அப்ப சாகாமல் பிழைத்திருந்து இயேசு கிறிஸ்து மரித்தார், ஆனால் மூன்றாம் நாள் உயிரோட எழும்பினார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மரித்தார், ஆனால் மூன்றாம் நாள் உயிரோட எழும்பினார். சரிங்களா? அப்ப நானும் மரிச்ச முன்னா உயிரோட எழும்பிடுவேன் நினைக்கிறீங்களா? அப்படின்னா அந்த உலகத்துல பூமி தாங்காது. சரியா? அதுக்கு ஒரு காலம் வச்சிருக்கிறார், அதுக்கு ஒரு அறிவை அவர் வைத்திருக்கிறார். அந்த காலத்துல நம்ம உயிரோட எழும்புவோம். ஆனால் அது நம்முடைய காலம். ஆண்டவர் ஒரு ஆயுசு நாள்னு வச்சிருக்கிறார். என்ன வச்சிருக்கிறார் சொல்லுங்க? நிறைய பேர் நினைப்பேன், வயசாயிருச்சு இனி காடு வாவானுது, வீடு போனுது. வயசாயிருச்சுன்னா செத்து போகணுன்னு பைபிள் எழுதி வைக்கல. வயசாயிருச்சு, 50 வயசுக்கு மேல ஆயிருச்சு, 60 வயசாயிருச்சு, 70 வயசாயிருச்சு, 90 வயசாயிருச்சு, அதனால செத்து போகணும் அப்படின்னு சொல்லி வேதாகமம் எழுதி வச்சிருக்குதா? என்ன சொல்லுது? ஆயுசு நாட்களை பெருக பண்ணுவேன்னு சொல்றார். அல்லேலூயா. பக்கத்தை கையை பிடிச்சு சொல்லுங்களேன், ஆயுசு நாட்களை பெருக பண்ணுவேன். ஆயுசு நாட்களை ஆமா பெருக பண்ணுவேன். சரியா? ஆமா. இன்னைக்கு இருக்கிற வேதனையை வச்சுக்கிட்டு வாழ்ந்து என்ன பிரயோஜனம் சொல்லக்கூடாது. நாளைக்கு ஒரு மகிமையின் எதிர்காலம் இருக்கிறது. என்ன இருக்கு சொல்லுங்க? மகிமையின் எதிர்காலம் இருக்குது. சாகாமல் பிழைத்திருந்து செத்து போனா என்ன பண்ணிடுவாங்க சொல்லுங்க? நம்ம செத்து போன நிறைய பேர் அழுவாங்க. எவன் அழுவான்? டீயை குடிச்சிட்டு மாலையை போட்டு ஓரம் உட்காந்து கதை பேசிட்டு இருப்பான். சரியா? ஐயோ பாவமே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஒன்றும் நடக்காது. அப்ப பாருங்க, சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். நம்முடைய வேலையை என்ன? இயேசு கிறிஸ்து எனக்கு செய்த நன்மையை மற்றவங்களுக்கு சொல்லணும். எனக்கு செய்த நன்மையை அதை சொல்லுங்க. சுவிசேஷத்தை சொல்றோமோ இல்லையான்னு தெரியல. இயேசு உங்களுக்கு செய்த நன்மையை மற்றவர்களுக்கு சொல்லுங்க. சமாரியா ஸ்திரீ, அந்த அக்கா என்ன பண்ணாங்க? அங்க ஒருத்தர் தண்ணி இல்லாம தவிக்கிறாரு, தண்ணி கொடுங்கன்னு போய் ஓடி போய் எடுக்கவா போனாங்க? என்ன பண்ணாங்க? சமாரியா ஸ்திரீ. அப்படி ஒருத்தங்க இருக்காங்களோ பைபிள்ல? யோவான் 5 நினைக்கவா? எடுங்க பார்ப்போம். சரி, ரொம்ப என்னைய பார்த்து வித்தியாசமா பாக்குறீங்களே. சரி, என்ன செய்ய? அது இருந்த இடம் இருந்துச்சுன்னா கண்டுபிடிச்சு சொல்லுங்க. சரி, ஓகே. எனக்கு இப்ப அது ஞாபகத்துக்கு வரவில்லை. அந்த சமாரிய ஸ்திரீ என்ன பண்றாங்க? இயேசு கிறிஸ்து அந்த கிணத்தண்டையில போறார். போன போது அந்த சமாரியா ஸ்திரீ இயேசு பிரசங்கம் பண்ணி அந்த அம்மா ரட்சிக்கப்படுறாங்க. உடனே போய் ஊர்ல போய் என்ன சொல்றாங்க? நான் ஒரு தீர்க்கதரிசியை கண்டேன் சொன்னாங்களா இல்லையா? அப்ப இயேசு எனக்கு செய்த நன்மையை மற்றவங்களுக்கு சொல்லணும். யாருக்கு சொல்லணும் சொல்லுங்க? மற்றவங்களுக்கு சொல்லணும். அதான் சொல்ல, நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். அடுத்து என்ன சொல்ல? கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. அடுத்து சொல்ற, நீதியின் வாசல்களை திறவுங்கள், நான் அவைகளுக்குள் பிரவேசித்து கர்த்தரை துதிப்பேன். அடுத்து சொல்றாரு, கர்த்தரின் வாசல் இதுவே, நீதிமான்கள் இதற்குள் பிரவேசிப்பார்கள். நீர் எனக்கு செவி கொடுத்து எனக்கு இரட்சிப்பாய் இருந்தபடியால் நான் உம்மை துதிப்பேன். அடுத்து சொல்றாரு, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. ஒரு ஆச்சரியத்தின் நாட்களை உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் கட்டளையிட போகிறார். அல்லேலூயா. பாருங்க, நம்ம காத்திருந்து காலங்கள் கடந்து போனதான ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டு இருக்கலாம். ஜனங்களால் அவமதிக்கப்பட்டு நிந்திக்கப்பட்டும் புறக்கணிக்கப்பட்ட நிலை இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஆகாது என்று சொன்னவனை தான் ஆண்டவர் பயன்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். புறக்கணிக்கப்பட்டவர்கள் தான் தேவன் பயன்படுத்துறாங்க. இயேசு கிறிஸ்து சனகரிப் சங்கத்தின் மூலமாக அவதூறு செய்யப்பட்டார், அவமானப்படுத்தப்பட்டார், துன்புறுத்தப்படுத்தப்பட்டார், வேதனைக்குட்படுத்தினார்கள், அடிக்கப்பட்டார், புறக்கணிக்கப்பட்டார். அங்கே ஏசாயா 51:53 சொல்லப்பட்ட அவர் புறக்கணிக்கப்பட்ட பாடு நிறைந்தவரும் துக்கம் அனுபவித்தவருமாய் இருந்தார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்படி புறக்கணிக்கப்பட்டவர் தான் மூன்றாம் நாள் உயிரோடு எழும்பி இன்றைக்கு நமக்கு மகிமையாக இரட்சிப்பை தமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா.
அதான் பாருங்க, அது கர்த்தராலே ஆயிற்று. இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா இந்த நண்பராலேயோ அந்த அதிகாரியாலேயோ அந்த ஊழியக்காரனிலோ அல்ல, அது தேவன் ஒருவரால் மாத்திரமே என்பதை நீங்களும் நானும் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். என்னுடைய திறமையினால வளர்ந்துட்டேன், என்னுடைய படிப்பினால அறிவினால இவ்வளவு வந்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது. கர்த்தராலே ஆயிற்று. எவ்வளவு அழகா ஆணித்தனமா சொல்றாரு, அது கர்த்தராலே ஆயிற்று. சொல்லுங்க பாப்பா, அது கர்த்தராலே ஆயிற்று சொல்லிட்டு சொல்றார், இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். பாருங்க எவ்வளவு அழகா ஆண்டவர் சொல்லி துதிக்கிறார், கர்த்தாவே ரட்சியும். அடுத்து ஜெபம் பண்ண, கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணு. இன்னைக்கு நிறைய காரியங்கள் வாய்க்கப்படாதபடி, வாய்க்க பண்ண முடியாதபடிக்கு தடை கற்கள் இருக்கிறத பார்க்கிற குடும்பங்கள்ல. காரியம் இப்ப நடந்துருமா, இந்த நன்மை எனக்கு இப்பொழுது கைகூடி வந்துருமா, இந்த நன்மையான காரியங்கள் செயல்கள் எனக்கு சீக்கிரத்தில் கைகூடி வந்த நலமாயிருக்குமே என்று சொல்லி அங்கலாய்த்து வியாகுலப்பட்டு கொண்டு இருக்கலாம். நம்ம அதற்காக ஜெபிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு பவனி போகிறார். அங்கே பவனி போகும் பொழுது அங்கே கர்த்தரால் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் யோசனா என்று சொல்லி அவரை வரவேற்று பாடுகிறது நாம் பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. அடுத்து சொல்றார் பாருங்க, கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார், நம்மை பயன்படுத்துகிற தேவன். ஆண்டவருக்காக நம்ம என்ன செய்கிறவர், அவர் பயன்படுத்துகிறவராக இருக்கிறார், பயன்படுத்துகிற தேவன். அடுத்து சொல்றாரு, இதெல்லாம் செஞ்ச பிற்பாடு நம்ம அப்படியே வெறுமையாய் போய்விடக்கூடாது. என்ன சொல்றார் பாருங்க, பண்டிகை பலியை கொண்டு போய் பலிபீடத்தின் கொம்புகளில் கயிறுகளால் கட்டுங்கள். அப்படியே கடவுள் நன்மை செஞ்சிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு வாயை தொடச்சிட்டு பேரக்கூடாது. கடவுளுக்கு நன்றி காணிக்கைகளை செலுத்த வேண்டும். என்ன செய்யணும் சொல்லுங்க, நன்றி காணிக்கை, நன்றி பலிகளை செலுத்த வேண்டும். சரிங்களா? 1 லட்சம் வர முடியாத இடத்துல இருந்து வந்திருக்கு அப்படின்னு சொன்னா கையில காசு வந்தமே புத்தி மாறிடும். என்ன மாறிடும் சொல்லுங்க. ஆனா அது வராத வரைக்கும் என்ன சொல்லுவோம், ஆண்டரே வந்துருச்சுன்னா நமக்கு நான் பாதி கொடுப்பேன் அப்படின்னுவான். வாயை திறந்து வச்சுட்டு ஆன்னு சொல்லி என்ன செய்வான், பாதி கொடுப்பேன் ஆண்டவரே சொல்லி பாஸ்டரை ஏமாத்திடுவான். சரியா? பாஸ்டர் வந்துருச்சுன்னா அவங்களுக்கு டிவி வாங்கி வைப்பேன் ஆண்டவர், டிவி வாங்கி அப்படிலாம் சொல்லிட்டு போவான். இந்த 10 ஃபேன் வாங்குவேன் அப்படிலாம் சொல்லுவான். கையில் வந்த பிறகு அவன் புத்தி என்ன செஞ்சிடும், கையில் காசு வந்துருச்சுன்னா பல தேவைகள் வந்து நிற்கும், பிசாசு கொண்டு வந்து போடுவான். ஆனால் ஆண்டவர்கிட்ட சொன்னதில் நிலைச்சிருக்கணும். அதான் சொல்றாரு, இவ்வளோ நன்மை எனக்கு செஞ்சிருக்கிறார், இவ்வளவு பிரச்சனை என்னை விடுவித்து இருக்கிறார், ஆகினால நான் தேவனுக்கு முன்பதாக சென்று என் சாட்சியை கூறி பலிபீடத்தில் காணிக்கையை சமர்ப்பிப்பேன் என்று சொல்லி அங்கே அவன் சொல்லுகிறத பார்க்கிறோம். அல்லேலூயா. பாருங்க, அங்க பலி செலுத்துவதற்கு கயிறுகளால் கட்டுங்கள். கயிறுனால எதை கட்டுவாங்க சொல்லுங்க. அங்க சொல்லப்படுகிறது, பண்டிகை பலியை கொண்டு போய் பலிபீடத்தின் கொம்புகளில் கயிறுகளால் கட்டுங்க. கயிறுனால எதை கட்டுவாங்க, உங்களை என்னையுமா? எது? பண்டிகை பலியை செலுத்தக்கூடிய ஆடு. அவர் சொல்றார், அந்த பலி செலுத்தக்கூடிய ஆடை போய் கட்டுப்பா, ஆண்டவருக்கு பொருத்தனை பண்ணனே, அதை போய் கட்டு, அது தேவனுக்குரியது என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நம்ம ஆண்டவருக்கு செலுத்த வேண்டியதை மனப்பூர்வமாக முழுமையாக கொண்டு வந்து தேவனுடைய சமூகத்தில் படைக்க வேண்டியது அவசியம். அடுத்து கடைசியா சொல்றார், நீரே என் தேவன். அல்லேலூயா. என் தலைமுறை தலைமுறையாக என் தேவன் ஒருவருக்கே என் குடும்பம் ஆராதனை செய்யும். நீரே என் தேவன், நான் உம்மை துதிப்பேன். நீர் என் தேவன், நான் உம்மை உயர்த்துவேன். அடுத்து கடைசியா சொல்றாரு, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் மறுபடியும் உணர்த்துகிற காரியம், எல்லாருடைய தயவும் மாறி போய்விடும், எல்லாருடைய அனுக்கிரகமும் மாறி போய்விடும், எல்லாருடைய உதவியும் ஒரு நாள் நின்று போய்விடும். ஆனால் ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு அவருடைய கிருபை ஒருபோதும் மாறாது, ஒருபோதும் குறைந்து போகாது, ஒருபோதும் அழிந்து போகாது, நித்திய காலமாக பின்தொடரும் என்று சொல்லி சங்கீதக்காரனுக்கு சொல்லி முடிக்கிறத பார்க்கிறோம். ஆண்டவர் சமூகத்தில் நம்ம வந்திருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறதான காரியங்களை நாம் தெளிவாக கேட்டிருக்கிறோம். இந்த சிந்தையின்படி நாம் நடப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக நாமும் இந்த சங்கீதக்காரனை போல தேவனுடைய சமூகத்திலே சாட்சியாக அவருக்கு மகிமையாக நாம் விளங்குவோம். எல்லாரும் எழும்பி நின்று கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போறோம். நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமாக. கேட்ட சத்தியத்தின்படி வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே
மூளைக்கு தலைக்கல்லாயிற்று என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். கண்களை மூடி கரங்களை உயர்த்தி தேவனை நோக்கி நம்ம பார்ப்போமாக. தேவன் நம்மை ஒருபோதும் புறக்கணிக்கிற தேவன் அல்ல, ஒருபோதும் நம்மை வெளியேற்றுகிற தேவன் அல்ல, நம்மை துரத்தி விடுகிறவர் அல்ல, நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் தராதவர் அல்ல. நிச்சயமாகவே அவர் நமக்கு பதில் தருகிறவராக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி நாம் தியானித்த இந்த சங்கீதத்தின்படி ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் நீர் அற்புதத்தை செய்திருக்கிறீர். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உம்முடைய சமூகத்தில் நன்றி அறிதல் உள்ளவனாக காணப்பட வேண்டும். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமாக. நன்றி அறிதல் உள்ள இருதயத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே என்று சொல்லுவோம். ஏதோ பரலோகம் கிடைக்கும் என்பதற்காக வாழ்க்கை வாழ வேண்டாம். அதைவிட மேலானது இயேசு கிறிஸ்து எனக்காக அந்த கல்வாரி சிலுவையில ரத்தம் சிந்தினாரே, அந்த நன்றி அறிதல் உள்ள இருதயத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே என்று சொல்லுவோமாக. எவன் ஒருவனுக்கு நன்றி அறிதல் உள்ள இருதயம் இருக்கிறதோ அவனுக்கு யாருடைய உதவியும் இல்லாமல் தேவனை ஆராதிப்பான், தேவனுக்கு ஊழியம் செய்வான், தேவனுடைய வசனத்தை பிரசித்தப்படுத்துவான், தேவனுக்கு கொடுப்பான், தேவனுக்கு தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் அர்ப்பணிப்பான். நன்றியுள்ள இருதயம் இன்றைக்கு வேண்டும். தேவைக்காக தேவனை தேடுகிற அனுபவத்தை நாம் விட்டு விடுவோமாக. ஏதோ பரலோக ராஜ்யத்துக்காக பரிசுத்தமாய் வாழ்வதை விட்டுவிட்டு இயேசு எனக்காக அந்த கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தினாரே, நான் தண்டிக்கப்பட வேண்டிய இடத்துல இயேசு எனக்காக தண்டிக்கப்பட்டார், நான் அவமானப்படுத்தப்பட வேண்டிய இடத்துல இயேசு எனக்காக அவமானப்படுத்தப்பட்டார், நான் மரிக்க வேண்டிய இடத்துல இயேசு எனக்காக மரணம் அடைந்தார், நான் நியாய தீர்ப்பு அடைய வேண்டிய இடத்துல இயேசு எனக்காக நியாய தீர்ப்பு அடைந்தார், எனக்காக பரிகாசம் பண்ணப்பட்டார், எனக்காக எல்லா அவமானங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டாரு. எனக்கு அந்த நன்றி அறிதல் உள்ள இருதயம் இருக்க வேண்டுமே. சத்தத்தை வைத்து ஆண்டவர் நோக்கி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி நம்ம வாசித்தோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அந்த கிருபையை நாம் மறந்து விடாதபடிக்கு, அந்த கிருபையை நாம் நினைத்து அனிதினம் அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்ல, அவருக்கு உண்மையில் அவர்களாக காணப்பட என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லுவோமாக. எனக்கு அந்த சிந்தையை தாரும் என்று சொல்லுவோமாக. கரங்களை உயர்த்தி கண்களை மூடி தேவனை நோக்கி நம்மை பார்ப்போமாக. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, கேட்ட வசனத்துக்கு நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் இரண்டு கரங்களை தேவன் பார்க்க முடியாது தேவனுக்கு நேராக உயர்த்துங்க, வானத்துக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படியே என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படியே நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நன்றியுள்ள இருதயம் ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலையும் உம்மை தேடுகிற இருதயம், எந்த சூழ்நிலையிலையும் உமக்கு முதற் கனிகளை செலுத்துகிற இருதயம், எந்த சூழ்நிலையிலும் அந்த கிருபையை மறந்து விடாத இருதயத்தை எனக்கு தந்தலும்படியா நான் செபிக்கிறேன் என்று சொல்லுமா. ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரே, சொல்லி சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஜெபம் பண்ணுங்க, கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க, தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஓமே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த பருக்காலத்திலே நீ தமது வார்த்தையை அனுப்பி இப்படி வார்த்தையை இந்த இடத்துல வெளிப்படுத்தினமைக்காக, மகிமைப்பட்டதற்காக நன்றி செலுத்துறோம் தகப்பனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வசனத்தை கேட்டு தங்களுடைய உள்ளத்தில் அர்ப்பணித்த நம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சங்கீத காலத்தை தங்களுடைய வாழ்க்கையின் அனுபவத்திலிருந்து இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறதை நாங்கள் அறிந்து கொள்ள முடிகிறது ஆண்டவரே. நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் நீ செய்த அற்புதங்களை சாட்சியாக எழுத, மற்றவர்களுக்கு சொல்ல, உடைய நாமத்தை மகிமைப்படுத்த என் தேவன் எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நம்முடைய வசனத்தை கேட்டு நம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. தெய்வீக பிரசனம் எங்களை ஆளுகை செய்யட்டும். உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.